Hi friends, எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் பேக் டு வில்லேஜ் கிராஃப்ட் ஐடியாஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு வித்தியாசமான வீடியோ தான். என்னன்னா இன்னைக்கு நம்ம விண்டோ கிளீனர் தான் மேக் பண்ணியிருக்கிறோம். இதை விண்டோ க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இதை மாப்பாவும் யூஸ் பண்ணலாம். அதனால இந்த வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நீங்களும் நம்மளுடைய ஃபேமிலியில் ஜாயின் பண்ணா கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சேஞ்ச் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு பைப் ஷீட் எடுத்துக்கோங்க. செகண்டு வந்து 2 ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்க்ரப்பரை ஒரு எண்டில் வச்சுட்டு இன்னொரு ஸ்க்ரப்பரை அந்த ஃபஸ்ட்டு வச்ச ஸ்க்ரப்பருக்கு பக்கத்தில் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பைப் ஷீட்டை கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. இதை சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி ஸ்மூத் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி ஸ்மூத் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சைடு இந்த மாதிரி கர்வ் மாதிரியும் சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி ஸ்மூத் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து மாப்பு சின்னதாக தான் ரெடி பண்ணுறேன். நீங்கள் வந்து ரெடி பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்க்ரப்பரை இப்படி வச்சுட்டு இன்னொரு ஸ்க்ரப்பரை வந்து இதுக்கு பக்கத்தில் வச்சுட்டு ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ வந்து ஸ்க்ரப்பரை பைப் ஷீட்டில் ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் சைட் திருப்பிடுங்க. இந்த இடத்துல சென்டராக நம்மளுடைய ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணோம். அதுக்காக இந்த மாதிரி நான் சின்னதான பிவிசி பைப் தான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து எடுக்கும்போது கொஞ்சம் பெரிய பிவிசி பைப்பாக எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம மேக் பண்ணி வச்சுருந்த பைப் ஷீட்டில் கரெக்டாக இப்படி வச்சு ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ ஹேண்டில் ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பிவிசி பைப்போட இன்னொரு சைடு வந்து பைப் ஷீட் வச்சு க்ளோஸ் பண்ணோம். அதுக்காக பைப் ஷீட்டில் இந்த மாதிரி பைப் சைஸில் ட்ரா பண்ணிக்கிட்டேன். இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணியாச்சு. இதை நம்ம சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி ஸ்மூத் பண்ணிடலாம். இப்போ சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி ஸ்மூத் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிவிசி பைப்பில் இப்படி வச்சு ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி பைப் ஷீட்டை ஒட்டியாச்சு. இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. சரி இந்த வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். இந்த மாப் கிளீனர் அண்டு விண்டோ கிளீனர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இதை வந்து நீங்கள் ஆல் யூஸ் எதுக்கு வேணால் நீங்கள் ஏதாச்சும் க்ளீன் பண்ணணுன்னா இதை வந்து யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா சூப்பராகவே க்ளீன் ஆகும். நீங்கள் கூட இதை செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து மினியாக தான் ரெடி பண்ணியிருந்தேன், பார்த்தாலே தெரியும். நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோஸ் வேணாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஃபேமிலியில் ஜாயின் பண்ணா கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்ருங்க. சரி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.